வேணா இப்படியே கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்கண்ணே. அத்தை, நீங்க இங்க கார்லயே இருக்கீங்களா? நான் போய் இவரை விட்டுட்டு வந்துடுறேன். ஐயோ சீக்கிரமா வா, எனக்கு 2-3 இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இவனை கூட்டிட்டு வந்த நேரமோ என்னமோ தெரியல, அந்த கார் ரிப்பேர் ஆகி இந்த கார்ல வர வேண்டியதாயிடுச்சு. வரேன் அத்தை. அண்ணா ஒரு நிமிஷம். சுந்தர் 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 நில்லுடா. உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க போயிருந்த? வா போலாம். இருங்க, நீங்க யாரு? மேடம், இவன் எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சுமா மேடம். கொஞ்சம் மனநிலை சரியில்லை, வீட்டுல இருக்க மாட்டேன்னு ஓடி வந்துட்டான். நான் எங்கெல்லாம் தேடி பார்த்தேன் தெரியுமா? இப்படிலாம் வராதுடாடி. உன்னை கூட்டின்னு போய் பத்திரமா ஆசிரமத்துல சேர்த்துடுறேன். கொடுங்க மேடம். டேய் வாடா, ஆசிரமத்துல சேர்த்துறேன். வாடா வாடான்றல. டேய் வாடா. டேய் சொல்றது கேளுடா. டேய் இங்க எல்லாம் பாக்குறாங்கடா. வாடா ஒரு நிமிஷம். வாடான்ற. டேய் வாடா. டேய் எங்க விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க, கையெடுங்க மேடம். இருங்க. இவருக்கு உங்களை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்க கூட வந்திருப்பாரு. மேடம், நான் தான் அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, இவன் மனநிலை சரியில்லாதவனு. எப்படி வருவான்? இப்படிதான் ஆட முடிப்பான். நாங்க கூப்பிடும் போது அமைதியா தான் வந்தாரு. உங்க கூட வரமாட்டேன்னு சொல்றாருன்னா வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. சரி, இவரு உங்க ரிலேட்டிவ்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் மேடம், இதுக்கெல்லாம் ஆதார் கார்டு வச்சு சுத்திட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், இவன் என் சொந்தக்காரன் தான். சொன்னா நம்புங்க. என்ன போனோமா விட்டோமா இல்லாம பேசிட்டு நின்னுகிட்டு இருக்கா இவ. ஏய் துளசி. இல்ல, என்னால இவரை உங்க கூட அனுப்ப முடியாது. அப்படி என்னதான் இவ பேசிட்டு இருப்பாளோ? உங்களால இவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா? ஏமா, இவனை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? அப்படியே இவர் பெரிய புத்திசாலி, கம்பெனியோட சிஓ. நானே 2 நாளா இவன் தொலைஞ்சு போயிட்டான்னு தேடிட்டு இருக்கேன். என்னமா நீ? பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இவர் உங்க கூட அனுப்ப முடியாது. அவ்வளவுதான். மேடம், என் கூட அனுப்பிச்சு வைங்க மேடம். நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு புரியலையா? சொல்லுங்க. ஏய், என்ன இவன் கிட்ட நின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? கையிடுங்க. அத்தை, அவர் கூட போறதுக்கு இவர் பயப்படுறாரு.